எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஏசப்பா உங்களை நோக்கி ஒரு பிளஸிங்கான வேர்டு சொல்ல சொன்னாங்க. என்னன்னு பாப்போமா? ஓகேவா? சங்கீதம் 91:10 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நீங்க இப்ப கூட இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன செய்வீங்க? ஒரு பெரிய சொல்ல முடியாத கடன்ல கூட இருக்கலாம். ஐயோ, இந்த கடன் பிரச்சனையிலேயே நான் மூழ்கிடணும், இந்த கடன்னால நான் நடு தெருவுக்கு வந்துடணும், இந்த கடன்ல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்யலாம்? மனுஷர்கள் நிந்திக்கிற நிந்தையில, இந்த மனுஷர்கள் எப்ப பார்த்தாலும் என்னை நிந்திக்கிறாங்க, நான் ஒரு படி முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாப்புல என்னால முன்னேற முடியல, நான் ஒரு படி முன்னேறினா எனக்கு 10 படி சறுக்குது அப்படின்னு இருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, சொந்தக்காரவங்க மற்ற இடங்கள்ல என்ன செய்யலாம்? மாந்திரிகம் செய்வாங்க. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிசினஸ் வளர முடியாத அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்வாங்க? ஒரு பில்லி சூனியமோ மாந்திரிகமோ எல்லாம் என்ன செய்வாங்க. அப்ப இந்த மாந்திரிகத்திலேயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? மாண்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க? வியாதி, என்ன எனக்கு மட்டும் இப்படி ஒரு வியாதி வருது, இந்த வியாதி என்னை கொண்டிருக்குமோ, நான் இனி பிழைக்கவே மாட்டணும், நீ உயிரோடவே இருக்கவே மாட்டேனும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இப்படி ஆகிப்பட்ட சூழ்நிலைகளையும் என்ன செய்வாங்க? ஏசப்பாவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க? இது எல்லா காரியங்கள் இருந்தும் விடுதலை கொடுப்பாங்க. ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இந்த மாந்திரியத்தை குறித்தோ, இந்த கடனை குறித்தோ, மற்ற மனுஷர்களை குறித்தோ நீங்க என்ன செய்யாதீங்க? எதற்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூட அணுகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்றைய நாள்ல இந்த வேதவசனத்தின் படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.